ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எத்தனை விஷயம் தமிழ் கேமிங். இன்னைக்கு வந்து நம்ம மைண்ட் கிராஃப்டில் ஒரு சீரிஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது ஆர்ட் கோர் தான். இதில் வந்து நான் நிறைய கட்டலாம் யூஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து கிரியேட் பண்ணது உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் ஆர்ட் கோர்னு. சரிங்க, இப்போ ஆர்ட் கோர் கிரியேட் பண்ணது உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் சீடு போட்டு தான் இந்த வேர்ல்டு விளையாட போகிறோம். பேர் வந்து ஆர்ட் கோர் சீசன் 1ன்னு வச்சிடலாம். ஓகேங்களா? சப்போஸ் இதில் காலி ஆகிட்டோன்னா சீசன் 2 க்ரியேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எப்படியாச்சும் காலி ஆகிடுவேன் எங்கேயோ. அதை க்ரியேட் பண்ணிட்டு கீழே வந்து ஆர்ட் கோர் செலக்ட் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க, ஆர்ட் கோர் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சீடு போட்டு தான் விளையாட போகிறோம். அதில் அட்வான்ஸில் போயிட்டு நம்ம வந்து சீடு போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு சேனல்லேருந்து தான் கண்டுபிடிச்சேன். சீடு போடுறேன், போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வேணும்னா பார்த்து பொறுமையாக போட்டுக்கோங்க. உங்கள் வேர்ல்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது வந்தால் ஸோ இதான் வந்து சீடு. வேணும்னா காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேர்ல்டில் போக ஆரம்பிச்சிடலாம். நான் மீதி செட்டிங்ஸ்லாம் கோஆர்டினேட்ஸு டேஸ்லாம் வச்சுட்டு வரேன். வேர்ல்டில் போகலாம். ஓகேங்களா? இதான் வேர்ல்டு. கரெக்டாக தான் சீடில் சொன்ன மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வில்லேஜ் இருக்கணும். இந்த சைடில் போனால் ஸ்வாம்ப் வில்லேஜு போய் பார்க்கலாம். வில்லேஜ் இருந்துச்சுன்னா சீடு கரெக்டு, இல்லைன்னா நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? போய் பார்க்கலாம். வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, லைட்டாக கோல்டாக இருக்குது. இப்போ வந்து இப்படிக்காக போகலாம். இங்கே ஒரு மாடு இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மரத்தை எடுத்துக்கலாம். மங்களகரமாக மரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இதான் பாரம்பரியமான மைண்ட் கிராஃப்ட் ஸ்டார்ட்டு. இப்படி தான் பண்ணணும். நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கும் வில்லேஜில் போனாலே. ஸோ அதனால் வில்லேஜில் போய்ட்டு இதில் வந்து 5 பிளாக் ஸ்மித் வீடு இருக்கும். ஓகேங்களா? 5 பிளாக் ஸ்மித் வீடு இருக்கும். எல்லா பிளாக் ஸ்மித் வீட்டையும் இப்போ வந்து லூட் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் ஸ்மித் வீடு வந்து இங்கே இருக்குது. இது உள்ளே போய் பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு. இதுங்க ஒரு அயர்ன் செஸ்ட் பிளேட்டு, அயர்ன் பூட்ஸ் இருக்குது, ஒரு ஆப்பிள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்த பிளாக் ஸ்மித் வீடு இது பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இது உள்ளேயும் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இது உள்ள என்ன இருக்குது? இது உள்ள நிறைய அயன் இருக்குது. ஒரு அயன் ஸ்வாடும் 11 அயன் இருக்குது கைஸ். கொஞ்சம் ஆப்பிளும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது பக்கத்தில் இன்னொரு பிளாக் ஸ்மித் வீடும் இருக்குது. அது உள்ளே போய் பார்க்கலாம். இருங்க, அது உள்ள வந்து ஹெல்மெட் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இருங்க போய் பார்க்கலாம். உள்ள எஸ் கைஸ், ஹெல்மெட் இருக்குது. ஹெல்மெட்டும் கொஞ்சம் ப்ரெட்டும் இருக்குது. ஓகே, ஃபுட்டுக்கு தேவைப்படும், எடுத்துக்கலாம். இருங்க, ப்ரெட் வேறு சரியாக எடுக்க முடில, விளையாடி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஆப்பிளில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ வந்து இன்னும் 2 பிளாக் ஸ்மித் வீடு இருக்கும். ஃபஸ்ட்டு கிடச்சதெல்லாம் மாட்டிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும். இப்போ போய் இன்னும் 2 பிளாக் ஸ்மித் வீடை போய் லூட் பண்ணலாம். பிளாக் ஸ்மித் வீடு இருக்குது. இது உள்ளே வந்து என்ன கிடைக்குதுன்னு போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரில. இது உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் அயன் இருக்குது. அப்புறம் ஃபுட்டெல்லாம் வேணாம் இப்போதைக்கு, இதுவே போதும். அப்புறமா வேணுன்னா எடுத்துக்கலாம். இப்போ மேலே வந்து இன்னொரு பிளாக் ஸ்மித் வீடு இருக்கும், அங்கே போகலாம். அதான் கைஸ் போகணும். அப்படியே மேலே போனால் அங்கே பிளாக் ஸ்மித் வீட்டுக்கு போயிடலாம். இப்படிக்காக தான் போகணும். கரெக்டு தான். அப்படியே போகலாம். இங்கே ஒரு வில்லேஜர் வேறு இருக்கான், அவன் இருக்கட்டும். இங்கே ஒரு அயன் குளம் வேறு இருக்குது. இது அடிக்கிற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட தெம்பு இல்லை. அப்புறம் ஒரே அடியில் நம்மளை சாவடிச்சிச்சுன்னா எதுக்கு? நம்ம போய் அந்த பிளாக் ஸ்மித் வீடை லூட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. பிளாக் ஸ்மித் வீடு இங்கே தான் இருக்குது. டக்குன்னு உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு செஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்ஜீரியன்னு செஸ்ட் பிளேட் இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நான் அவங்க பரி ட்ரெஸ் எல்லாம் சொன்னாங்க, அங்கே தான் போகிறேன். கோஆர்டினேட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த கோஆர்டினேட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக தான் கீழே ட்ரெஷர் இருக்குது. சீடு போடுறதா இருந்தால் பார்த்து வச்சுக்கோங்க. இது உள்ள வந்து இவ்வளோ லூட் இருக்குது. அது ஆர்ட் ஆஃப் கான்ட்ரேட் ஆர்ட் ஆஃப் த சி, 2 புக் அண்ட் குயிலு, லீஷ் இருக்குது. ஒரு வாட்டர் பேத்திங் போர்ஷனு, செயின் ஆர்மரு, கோல்டு இங்கட்டு, மியூசிக் டிஸ்க்கு, அப்புறம் பாட்டில் ஆஃப் என்சான்மெண்ட்லாம் இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் போய் நம்ம வீட்டில் வச்சுட்டு வந்துடலாம். இன்னும் நான் வீடு எதுவும் கட்டலை. இந்த வீடியை நம்மளோட வீடாக மாற்றிக்கலாம், வில்லேஜரோட வீடை. அப்புறமா எண்டர் ட்ராகனை அடிச்சுட்டு வீடெல்லாம் கட்டிக்கலாம், வீடு பேஸ்லாம். இப்போதைக்கு இது உள்ளே இருக்க செஸ்ட்டில் எல்லா பொருளையும் வச்சிடலாம் கைஸ். ஓகேங்களா? டக்கு டக்குன்னு வச்சிடலாம். இருக்குது எல்லா பொருளையும் கைஸ், எல்லா பொருளையும் இது உள்ளே வச்சிடலாம். ஓகேங்களா? டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வச்சிடலாம். இப்போ தான் அச்சீவ்மெண்ட்டே வருது, வி கோல்டுன்னு. இப்போ வந்து ஒரு அயன் ஸ்வாட் செஞ்சுக்கலாம். நான் வந்து அவங்க சொன்ன எல்லா கோஆர்டினேட்ஸும் போய் பரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இவ்வளோ இருக்குது. 4 டைமண்ட் ஆர் ஆர்ட் ஆஃப் த சீலாம் இருக்குது. அதை காட்டினா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் தான் நான் காட்டல. இப்போ நம்ம டைமண்ட் மைனிங் தான் போகிறோம். அவங்களே கொஞ்சம் டைமண்ட், ஒரு ஸ்டாக் டைமண்ட் கிட்டே இருக்க கோஆர்டினேட்ஸ் சொன்னாங்க, ஒரு 60 டைமண்ட் கிட்ட. அங்கே தான் போகிறோம். அவங்க சொன்ன கோஆர்டினேட்ஸ் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே தான் கைஸ், கரெக்டாக கீழே. நான் கீழே டைமண்ட் பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா ரொம்ப வீடியோ லென்த் ஆகிடும். பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட்டு இருந்ததுன்னா டைமண்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போது 43ல் தான் இருக்கும் சொன்னாங்க, -43ல் இல்லை. கொஞ்சம் கீழே தோண்டி பார்க்கலாம். தோண்டி பார்த்ததுனால தான் கிடச்சிது, இல்லைனா கீழே இந்த 12 டைமண்டை மிஸ் பண்ணிட்டு போயிருப்பேன். 45 வந்துட்டுமா. இப்போ சைடில் கொஞ்சம் தோண்டி பார்த்துனே இருப்பேன், அப்போ தான் நம்மளுக்கு டைமண்டு கிடைக்கும். பாருங்கள், இந்த பிளாக்கை தோண்டிட்டு
இப்போ சைடில் எங்கேயோ தோண்டிட்டு இப்போ இந்த சைட்லேயே தோண்டிட்டு கீழே தோண்டுவேன். இப்போ தான் டைமண்டே கிடைக்கும் பாருங்கள். அப்புறம் 12 டைமண்ட் கிடைக்கும் டோட்டலாக நம்மளுக்கு இங்கே. எல்லா டைமண்டையும் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். என் கூட சேர்ந்து என்னங்க இருங்க 1 2 3 4 வெயிட் பண்ணுங்கள் 5 6 7 8 9 10 11 12 கைஸ். டோட்டலாக 12 டைமண்ட் இருக்குது. ஸோ ஓபி தான் கைஸ். இப்போ வந்து நான் சைடில் சும்மா தோண்டி பார்த்து டைமண்ட் இருக்குமான்னு கடையில் மாதிரி தெரில. நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. நான் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும் ஓகேங்களா. வந்து இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ வந்து இன்னொரு டைமண்ட் இருக்க இடத்துக்கும் வந்துட்டேன். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் டைமண்ட் இருக்குது. இப்போ வந்து அப்படியே தோண்டிகிட்டே போயிடலாம். டைமண்ட் பக்கத்தில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் ஓகேங்களா. நம்ம வந்து இப்போ டைமண்ட் பக்கத்தில் வந்தாச்சு. -53ல் தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா, கரெக்டாக இருக்குது. எல்லா டைமண்டையும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து 13 டைமண்ட் எனக்கு கிடச்சிது. என் கூட சேர்ந்துலாம் எண்ணாதீங்க. எனக்கு வந்து வாய் தான் வலிக்குது எண்ணி எண்ணி ஓகேங்களா. இங்கேருந்து டைமண்ட்லாம் கடன்னு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்களே வேணால் அப்படியே பொறுமையாக எண்ணிக்கோங்க கைஸ் எத்தனை டைமண்ட் இருந்ததுன்னு. நான் கடன் இருந்த டைமண்ட்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா. பாருங்கள், இந்த பிளாக்கெல்லாம் உடச்சி டைமண்டு கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். டைமண்டு வேணும்னா வேறு என்ன பண்ணுறது. இங்கே வந்து 13 டைமண்ட் இருந்தது. நம்மளுக்கு வந்து ஆர்மர் செய்கிற அளவுக்கு போதுமான டைமண்ட் இருந்தது. போக ஒரு டூல்ஸ் பிக்காக்ஸு ஸ்வாடும் நம்ம செஞ்சுட்டோம். நான் இங்கே 13 டைமண்ட், வீட்டில் ஒரு 12, அந்த ட்ரெஷரில் ஒரு 4. நான் வந்து மேலே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் ஓகேங்களா. இங்கே சைடில் தோண்டி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. மேலே போய்ட்டு வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. வீட்டு பக்கத்தில் போய்ட்டு கைஸ் இப்போ வந்து வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. நான் ஏற்கனவே கிடச்ச டைமண்டை வச்சு ஒரு செஸ்ட் பிளேட்டு லெகின்ஸும் செஞ்சுட்டேன். நம்ம இதில் ஏற்கனவே 4 டைமண்ட் வச்சு பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து. இப்போ வந்து ஒரு ஹெல்மெட்டு, பூட்ஸு, அப்புறம் மீதி எவ்வளோ டைமண்ட் வருதோ அதில் டூல்ஸு பிக்காக்ஸு ஒரு ஸ்வாடு வர அளவுக்கு இருந்தால் செஞ்சுக்கலாம். 9 டைமண்ட் இருக்குது ஓகே. கரெக்டாக வந்து இப்போ எவ்வளோ 5 இருக்குது ஓகே. ஒரு பிக்காக்ஸு ஒரு ஸ்வாடு செய்ய முடியும் கரெக்டாக. ஒரு டைமண்ட் பிக்காக்ஸு ஒரு ஸ்வாடு செஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இருங்க இப்போ இதெல்லாம் எடுத்து மாட்டிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அதெல்லாம் போட்டு தான் காட்டுவேன், நீங்கள் பார்த்து தான் ஆகணும் சரிங்களா. எல்லாத்தையும் போட்டுக்கலாம். டே 5ல் ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர். தமிழில் யாராச்சும் எடுத்துருக்காங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீடு போட்டு எடுப்பாங்க. சீடு போட்டு யாரும் விளையாட மாட்டாங்க தமிழ்லலாம் ஓகேங்களா. இப்போ வந்து வீடியோ மட்டும் ஃப்ரண்ட் பர்சனுக்கு வச்சுக்கலாம், தேர்ட் பர்சனுக்கு வச்சுக்கலாம். அப்போ தான் கைஸ் பாருங்கள், டைமண்ட் ஆர்மர் டே 5ல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கஷ்டப்பட்டு சீடை கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஓகேங்களா. நம்மளோட பொருள் எல்லாத்தையும் இந்த செஸ்ட் உள்ளே வச்சிடலாம். திருப்பி டைமண்ட் ஆர்மர்லாம் நான் திருப்பி கழட்டி வச்சுட்டேன் கைஸ் செஸ்ட் உள்ளே. அப்புறம் போட்டு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தான் நான் கழட்டி செஸ்ட் உள்ளே திருப்பி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து அதுவும் திறந்துட்டு வெளில போகலாம் கைஸ். சீடில் வந்து இன்னொரு ஃபாசில் இருக்க இடமும் சொன்னாங்க. ஃபாசில்னால் போன் பிளாக்லாம் இருக்கும். அங்கே டைமண்டும் இருக்க மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போய் இப்போ எடுக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், இப்படிக்காக தான் போகணும். நான் அப்படியே அது கொஞ்சம் பக்கத்தில் போய் கண்டினியூ பண்ணுறேன். அது பக்கத்தில் தான், இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை. பாருங்கள் கைஸ் வந்துவிட்டோம் ஓகேங்களா. இங்கே தான் ஸ்ட்ரெயிட்டாக நான் கீழே கொஞ்சம் தோண்டிட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும். நீங்களே பாருங்கள் கைஸ், பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ கீழே தான் இருக்கும். -35லேயே எதுலேயோ இருக்கும் கைஸ். 35 இல்லை 38 கைஸ் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் டைமண்ட்லாம் இருக்குது, போன் பிளாக்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க ஒரு டைமண்ட் கூட விடக்கூடாது, எல்லா டைமண்ட்டும் எடுக்கணும். டைமண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னும் நம்ம ஆக்ஸு ஷவலு ஒரு செய்யணும். கூட அப்புறமா செஞ்சுக்கலாம். ஆக்ஸு ஷவல் மட்டும் இப்போதைக்கு செஞ்சுக்கலாம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கெலாம் யூஸ் ஆகும். இங்கே இருக்க போன் பிளாக்லாம் எடுத்துக்கலாம். ஃபார்முக்கு யூஸ் ஆகும், ஃபார்மிங்க்கு. இங்கே டைமண்ட் இருக்குது. இந்த சைடு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பின்னாடி சைடு இருக்க போன் பிளாக்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். கீழே போய்ட்டு இங்கே இருக்க போன் பிளாக்லாம் தோண்டி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகுது கைஸ் ஓகேங்களா. தோண்டிட்டு முன்னாடி போகலாம். டைமண்ட் இருக்குது, ஒரு டைமண்ட் கூட விடக்கூடாது. எல்லாம் போன் பிளாக்கு, எல்லாம் டைமண்ட் எல்லாத்தையும் எடுக்கணும். எல்லா டைமண்டையும் எடுக்கணும். எல்லா டைமண்டும் எல்லாம் போன் பிளாக், ஒன்றுத்தையும் விடக்கூடாது. எதுக்கு லைட் அப் பண்ணுறேன்னா திடீர்னு மாப் ஸ்பான் ஆகிடுச்சான், அதுதான். இந்த ஹார்ட்கோர் வேர்ல்டு வேறு திடீர்னு செத்து போயிட்டோன்னா நிறைய மாபு ஒரே சங்கில் இது ஆயிடுச்சுன்னா அதனால தான் எல்லாத்தையும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து ஒரு டைமண்டும் இருக்குது. இந்த டைமண்ட் எடுக்கும்போது சைட்லேயும் ஒரு டைமண்ட் கிடச்சிது. நான் இங்கே வந்து 6 டைமண்ட் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை, இருங்க பார்க்கலாம். இங்கே இருக்க போன் பிளாக்கோட லாஸ்ட்டு இது இருக்குது. நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் மேலே போகும்போது தான் ஒன்று பார்த்தேன். அது உங்களுக்கு போகும்போது காட்டுறேன் கைஸ் ஓகேங்களா. பாருங்கள் கைஸ், பாருங்கள் மேலே வந்தாச்சு. இது நார்மல் கோல்,
அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது டீப் ஸ்லேட் கோர். சரிங்களா, செம்ம ரேர் இதெல்லாம். மைண்ட் கிராஃப்டில் டாப் 3 ரேரஸ்ட் பிளாக்கில் இது ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்னோ பிளாக் மாதிரி இருக்கும். அதை எண்டர்மேன் கையில் எடுத்துகிட்டு வைக்கும்போது லைட்டாக ஒரு மாதிரி மாறும். அதுதான் இருக்கிறதே ஃபஸ்ட்டு ரேரு. அதுக்கடுத்து எமரால்டு, டீப் ஸ்லேட் எமரால்டு ஒரு, அதுக்கடுத்து இந்த டீப் ஸ்லேட் கோல் ஒரு தான். ஓகேங்களா, அது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் சில்க் டச் பிகாக்ஸ் இல்லை. அப்புறமா தான் வந்து எடுக்க முடியும். இந்த கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், அப்புறமா எடுத்துக்கலாம். ஒரு ஆக்ஸும் ஒரு ஷவலும் செஞ்சுக்கிட்டேன். இருங்க, ஷவல் செஞ்சுக்கலாம். வந்து அப்புறமா செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வேணாம். ஓகேங்களா, இந்த டூல்ஸ்லாம் செஞ்சு பத்திரமா இது உள்ளே வச்சுக்கலாம். அப்புறம் திடீர்னு தொலைஞ்சு போயிட போகுது. நான் இருக்க அப்ஜீரன் வச்சு ஒரு நெதர் போர்ட்டல் காட்டலாம்னு முடிவு எடுத்தேன். இங்கேயே இப்போதைக்கு கட்டி வச்சுக்கலாம் நெதர் போர்ட்டல். ஓகேங்களா, 11 தான் இருக்குன்னு யோசிக்காதீங்க. கீழே 2 வச்சுக்கலாம், ஹைட் வந்து 3 3 ஏற்றிக்கலாம், மேலே 2 வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து 3 பிளாக் ஏற்றணும். 1 2 3வது பிளாக் ஏற்றுறதுக்கு முன்னாடி எதுவும் செக் பண்ணியிருந்தேன். என்ன செக் பண்ணியிருந்தேன்னு எனக்கே தெரில. ஓகேங்களா, 3வது பிளாக்கு போட்டு மேலே போயிடலாம். 3வது பிளாக்கு இங்கே ஒரு ஸ்டோனு, அப்புறம் முன்னாடி ஒரு 2 பிளாக் போட்டுக்கலாம். 1 2 கீழே 3 அப்ஜீரியன், அப்புறம் மேலே இங்கே ஒரு ஸ்டோன் பிளாக் வச்சுட்டு இப்போதைக்கு போர்ட்டலில் வந்து லைட் அப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ போகணுன்னு இல்லை. டைமண்ட் ஆர்மர் போட்டுட்டு ஒரு டேட் 15 உள்ளே போனால் கூட போதும். போய் பிளேஸ் ஸ்டார்ட் எடுத்துகிட்டு வந்தால் போதும். இப்போ போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. ஆர்மர் வேணும், இதுவே ஆகல டேமேஜு. இங்கே இருக்க அயன்லாம் எடுத்து இந்த ரா அயனை வந்து பிளாக் ஆஃப் ரா அயனாக மாற்றிட்டு அதை அப்படியே உருகுனா அயன் பிளாக்காக கிடச்சிருமா பார்த்தா அதை உருக்க முடியல. ஓகேங்களா, எனக்கு ரைட்டாக ஞாபகம் இல்லை, அதை போட்டு பார்த்தேன். இப்போ வந்து அதே திருப்பி அயனாக மாற்றி இந்த ஃபர்னஸ் சொல்லியே போட்டுடலாம். இதுக்கு அதை வேறு உருக்காமல் அப்புறம் தேவைப்படும் போது உருகணும். இப்போயே உருக்கி வச்சிடலாம். ஓகேங்களா, அதை வந்து உருக்கிறதுக்கு போட்டேன். இப்போ வந்து நான் சின்னதாக ஒரு ப்ரீடிங் ஹால் கட்டணும். ஸோ அதுக்கு இங்கே இருக்க வுட்டெலாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்க வுட்டை வச்சு கொஞ்சம் செஸ்ட்டு செய்யணும். அதுக்கு தான் வந்து எடுக்கிறதுக்கு வந்தேன். இங்கே இருக்க வுட்டெல்லாம் கடகடன்னு எடுக்க ஆரம்பித்து இதை வச்சு செஸ்ட்டு செஞ்சுக்கலாம். நான் ஸ்டோரேஜ் இடம் பத்தலை, அந்த ஒரு செஸ்ட்டில் எதுவும் பண்ண முடியாது. இந்த சைடில் வந்து தண்ணி இருந்துச்சுல, இப்போ நான் ப்ரில்லியண்ட்டான ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். அந்த பிளாக்கை மைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஸ்டோன் வச்சு விட்ருங்க, அப்போ தான் தண்ணி வராது. இப்படி பார்த்தீங்களா, ஸ்மார்ட்டாக இருக்கணும் என்ன மாதிரி தான். ஓகேங்களா, இங்கே இருக்க வுட்டெல்லாம் மைண்ட் பண்ணி எடுக்கலாம். ஈவினிங்காக ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளே டக்குன்னு இந்த வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு டக்குன்னு தூங்கிடலாம். உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நானே அந்த தண்ணி அண்டை இருக்க வுட்டை வந்து மைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். மைண்ட் பண்ணி இல்லை, உடச்சி எடுத்துட்டேன். வுட்டை மைண்ட் பண்ண முடியாது கைஸ், உடைக்க தான் முடியும். ஓகேங்களா, நானே வந்து எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இங்கேயே பெட்டு போட்டு தூங்குறதோட நான் இன்னும் ஒரு நாள் கூட நம்ம வீட்டில் தூங்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த இப்போ வில்லேஜரோட வீடு தான் நம்ம வீடாக மாற்றிட்டோம். இங்கேயே தூங்கிடலாம். இருங்க, தூங்க முடியல, வெயிட் பண்ணுங்கள். தூங்கிட்டாங்க சூரிய. ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். இப்போ வந்து காலையில் ஆகிடும். இப்போ வந்து அயன்லாம் உருகிடுச்சு. அதுக்கு சும்மா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து இந்த செஸ்ட்டில் மாற்றிட்டு இப்போ கொஞ்சம் செஸ்ட்டு மாட்டி நான் மேலே வச்சுருவேன் இருந்த பிளாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. இதை வந்து ஓக் பிளாங்க்ஸாக மாற்றிட்டு ஃபுல்லாக பிளாங்க்ஸாக மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ வருது, ஒரு 1.5 ஸ்டாக் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், 1.25 ஸ்டாக் வந்துருக்கு கைஸ். இது வந்து ஒரு 4 செஸ்ட்டாக மாற்றிக்கலாம். போதும், 2 டபுள் செஸ்ட் வந்தால் போதும். இங்கே ஒரு டபுள் செஸ்ட் வச்சுக்கலாம், அப்புறம் இங்கே ஒன்று வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், இருங்க கைஸ், அது வேறு சைடில் வைக்க முடியல. சைடில் வைடா. ஓகே கைஸ், இதுலேயே எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு தேவையில்லாததை இது உள்ளே போட்டுடலாம். சாண்டு, இந்த பிளாக்ஸு, அப்புறம் டயரேட்டு, அதெல்லாம் இது உள்ளே போட்டுடலாம் எல்லாமே. இப்போ நான் வந்து ஒரு என்சான்ட்மெண்ட் டேபிள் செய்யலான்னு நினச்சேன். புக் ஷெல்ஃபில் சும்மா டேபிள் மட்டும் செஞ்சுக்கலான்னு பார்த்தேன். அதனால தான் இந்த பொருள்லாம் இங்கே வச்சுட்டு அப்சீரியன் இல்லை நம்மக்கிட்ட, போய் லாவாவை மாற்றி தான் எடுக்கணும். நான் வந்து பரிட்ரஸ் எடுக்கும்போது இடத்த பார்த்தேன், அங்கே லாவா இருந்துச்சு. ஸோ அங்கேயே போய் எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அது எங்கே இருந்தது மறந்துட்டேன் கைஸ். ஸோ அதனால் தெரில, அங்கே தான் போனேன், அது எங்கே இருந்துச்சுன்னு எனக்கு மறந்துட்டேன். அது பாருங்கள், அது எங்கே இருந்துச்சுன்னு தெரில. அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நீங்களே பாருங்கள், நம்ம வில்லேஜில் பிளாக் ஸ்மித் வீடு இருக்கும்ல, அங்கே இருக்க லாவாவில் ஒரு இடத்த ஊற்றி மேலே வாட்டர் ஊற்றினா அது அப்சீரியனாக மாறிடும். ஸோ அந்த ஐடியாவை தான் யூஸ் பண்ணி நான் என்சான்மெண்ட் டேபிள் செஞ்சேன். இல்லை பாருங்கள், இங்கே இருக்க லாவாவெல்லாம் எடுத்து இங்கே ஒரு குழி தோண்டி அது உள்ளே ஊற்றி, இது உள்ளே ஒரு 8 பிளாக் தோண்டினேன், அதில் லாவா ஊற்றினேன். வெயிட் பண்ணுங்கள், 8 பிளாக்கை தோண்டிட்டு 6 7 8 லாவா ஊற்றிட்டு இன்னொரு லாவா பின்னாடி இருந்து எடுத்துகிட்டு வந்து ஊற்றினேன். பார்த்தா காணாமல் போயிடுச்சு. அதே பிளாக்கில் ஊற்றிட்டேன். அப்புறம் லாவா ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு இங்கே சைடில் இந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றுறேன். சைடில் தண்ணி எடுத்தாச்சு. இந்த பம்ப்கின் மேலே வச்சு விட்டுடலாம். அப்சீரியனாக மாறிடுச்சு. இதை டக்குன்னு இப்போ உடச்சி எடுத்துடலாம். ரொம்ப லேட் ஆகும்னால ஒன்று மட்டும் உடைக்கிறத காட்டிட்டு மீதிலாம் டக்குன்னு அப்படியே நான் எடுத்துடுறேன்.
ஓகேங்களா. 1 உடைக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது கைஸ். ஓகேங்களா. உடச்சி எடுத்தாச்சு தேவையான அளவு. தேவையான அளவு தான் லாவாவே ஊற்றுனது. ஸோ இங்கேருந்து இது மேலே குதிச்சு அப்படியே ஒரு எம்எல்ஜி பண்ண போகிறேன் கைஸ். ரொம்ப ஹைட்லாம் இல்லை. இங்கே கரெக்டாக எம்எல்ஜி பண்ணிட்டு இங்கே பண்ண தெரியாமல் விழுந்துட்டேன். இந்த மாதிரி பெரிய கேவில் பண்ணால் என்ன ஆகுறது, வேர்ல்டே அப்புறம் முடிச்சுட்டு போக வேண்டியது தான். டக்குன்னு இங்கே இருக்க புக்கை எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இன்னும் டைமண்ட் எடுக்கணும். வெயிட் பண்ணுங்கள். டைமண்ட் எந்த செஸ்ட்டில் இருந்துச்சு, கீழே தான் இருந்துச்சு. இங்கே டைமண்ட் 2 டைமண்ட் எடுத்துகிட்டு கிராஃப்டிங் டேபிள் ஓப்பன் பண்ணிட்டு 4 அப்சிடியன் இந்த சைடு இருங்க டைமண்டை வந்து ஒன்று வச்சுட்டு அப்படியே எடுத்து பாதி எடுத்து இந்த சைடு வச்சுட்டு ஒரு புக் ஷெல்ஃப் வச்சு என்ஜாய்மெண்ட் டேபிள் செஞ்சுட்டேன். செஞ்சு இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை, சும்மா செஸ்ட் உள்ள போட்டு வச்சுக்கலாம் கைஸ். அப்புறமா யூஸ் ஆகும். மழை வேறு பெஞ்சினே இருக்குது. இப்போ மழை விட்டோன்னே சும்மா நெதரை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். நம்ம ஸ்பானை எப்படி இருக்குது, நல்ல வேல்யூ சோல் சேனல் வேல்யூ மட்டும் வரக்கூடாது கைஸ். ஓகேங்களா, வேண்டிக்கோங்க. உள்ளே போகிறேன். ப்ரெட்டை சாப்பிட்டேன். அங்கே பாரு ஆட்டு எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. உள்ளே போகலாம். பில்டிங் டெரைன் வந்துச்சு. ஜென்ரேட்டிங் வேர்ல்ட் நல்ல ஸ்பானாக வரணும். சைட்லேயே நெருப்புலாம் இருக்குது. இருங்க இங்கே என்டர்மேன் ஃபாரஸ்ட் இருக்குது இந்த சைடு. ஓகே தான். இந்த சைடு வந்து கிரிம்சன் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம போயிடலாம் திருப்பி. கேஸ்ட் வேறு அந்த நெருப்பு துப்பிட்டு போகுது. அப்புறம் நம்ம மேலே அப்புறம் நெருப்பு பற்றின்னு தான் போகணும். அப்புறம் நெதரை விட்டு ஒரு வழியாக வெளில வந்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா ஒரு ப்ரீடிங் ஹால் தான் கட்டலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு தவளை இருந்துச்சு. போர் அடிச்சுதுன்னு இந்த அடிக்க வந்து குதிச்சு போயிடுச்சு. என்ன கூட விட்டு போயிருப்பேன். குதிச்சதுனால இதை காலி பண்ணிட்டேன். எதுவுமே கொடுக்கல. இங்கே தான் வந்து ப்ரீடிங் ஹால் கட்ட போகிறோம். ஸோ வந்து இப்போ இடத்த தான் கிளியர் பண்ணுறேன். கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா வீடியோ எடுத்தால் லேக் ஆகுது. ஸோ கைஸ் நான் வந்து கிளியர் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த இடமே போதும் கட்டுறதுக்கு. ரொம்ப பெருசாலாம் கட்ட போகிறதில்ல. ஸ்டார்டிங்கில் பற்றி குட்டியாக கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீடிங் ஹால்லாம் தேவைப்படாது. ட்ரேடிங் ஹாலுக்கு தேவைப்படும். அவ்வளோதான். ஓகேங்களா. மாற்றிட்டேன் கைஸ். நம்ம வந்து டக்குன்னு கட்டிடலாம். கட்டுறதை காட்டினா ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் வந்து உங்களுக்கு கட்டிகிட்டே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வீடியோ எடுத்தால் லேக் ஆகுது, உங்களுக்கே தெரியும். ஸோ கைஸ் நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன். சிம்பிளாக தான் கட்டியிருக்கேன். கொஞ்சம் கிளாஸ்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி ஸ்டார்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, டீசெண்டாக இருக்குது. இப்போ வந்து கட்டி இல்லை, கொஞ்சம் போர் அடித்ததுனால எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலான்னு பக்கத்துலேயே பில்லர் அவுட் போஸ்ட் இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடி ஆகிட்டேன். ஃபுட்டுலாம் எடுத்துகிட்டு பில்லர் அவுட் போஸ்ட் பக்கத்தில் போயிட்டேன். இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கீழே ஒரு டார்ச் வச்சுக்கலாம். திடீர்னு க்ரீப்பர் ஸ்பான் ஆகிடுச்சுன்னா அதுக்கு தான். க்ரீப்பரு ஸ்கெலிட்டன் எது வேணால் ஸ்பான் ஆகலாம். இங்கே பாருங்கள் இப்போ 3 பேர் இருக்கானுங்க. பாருங்கள் ஒரு அடி அடிச்சுன்னு பறக்க விட்டானுங்க கைஸ். மேலேருந்து என் பறந்து போயிட்டேன். 3 பேரை துரத்தின்னு வரானுங்க பின்னாடியே. நல்ல வேலை ஈஸியாக அடிச்சிடலாம். நமக்கு ஆட்டெலாம் ஒன்றும் கம்மியாகல. கேப்டன் மண்டையில் பாருங்கள் திடீர்னு வந்து அந்த பேட் ஓமன் மாறிடுச்சு கருப்பு கலரில். அப்புறம் அவனுங்க அம்பை வச்சு அவங்கள டேமேஜ் பண்ணிட்டு கடகடன்னு அடித்து காலி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேட் ஓமன் பாட்டிலில் நம்மளுக்கு கிடைக்கும். அது அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒருத்தன் தான் இவன் நம்மளை பார்த்துட்டானா. ஸோ அடிக்காமல் இருந்தால் அப்புறம் இவன் நம்மளை அடித்து காலி பண்ணிட்டானா. ஸோ அதனால தான் அவனையும் அடிச்சுட்டு இப்போ செகண்ட் ஃப்ளோரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருந்தேன். அவனை அடித்து முடிச்சுட்டு இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். நம்ம செகண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டு ஃப்ளோருக்கு மேலே போனால் 3 பேர் நின்றுந்தானுங்க. இங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்களேன். இப்போ பறக்க விட்டானுங்க ஒரு ஆட்டு. ஜஸ்ட்டு மிஸ். எனக்கு எப்படி இருக்கும் ஆட்டுலாம் திக்கு திக்குன்னு. ஹார்ட்கோர் வேர்ல்டு வேறு செத்தா காலி. ஓடுறான்னு ஓடி அப்புறம் லைஃப் ஏற்றி எப்படியோ அவங்கள கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன் கைஸ். முடிச்சுட்டு மேலே இருக்க லூட்டெல்லாம் எடுக்க போகலான்னு வந்துட்டேன் கைஸ். மேலே லூட்டு பாருங்கள். அவ்வளோ ஒன்றும் இல்லைனாலும் அந்த கோட்டானு அப்புறம் ஒரு புக்கு, அது வேஸ்ட்டு புக்கு, அப்புறம் கொஞ்சம் வுட்டு, ஒரு கிராஸ்போ, ஏரோ, அப்புறம் வந்து பாட்டில் ஆஃப் என்சான்மெண்ட் கிடச்சிது. ஸோ ஓகே தான். வில்லேஜர் அவுட் போஸ்ட்லேயும் இவ்வளோ தான் லூட் இருக்கும். வேறு என்ன இருக்க போகுது. ஃபுல் செட் நெதரைட் ஆர்மர் வைக்க போகிறாங்க. இருக்கும். அப்படியே எம்எல்ஜி பண்ணி போகலான்னு பார்த்தேன். எதுக்கு ரிஸ்க், இது ஹார்ட்கோர் வேர்ல்டு வேறு திடீர்னு செத்துட்டோன்னா. அதனால தான் அப்படியே அந்த சைடு போயிட்டு சைடில் தண்ணி ஊற்றி விட்டே பொறுமையாக இறங்கி போயிட்டேன் கைஸ். தண்ணி ஊற்றி விட்டு அந்த தண்ணியை அப்படியே எடுத்து அப்படியே பொறுமையாக இறங்கி போயிட்டேன். இப்போ வந்து நான் வீட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்ததில் வந்து நம்ம நெதர் ஃபோர்ட்ரஸையும் பேஸ்டனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பிளேஸ் ஸ்டார்ட் நெதர் வாட்டு ஸ்மித்திங் டெம்ப்ளேட் எடுக்கலாம், கோல்டு பிளாக் எடுக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். 369 சப்ஸ்கிரைபில் தான் கைஸ் இருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். பாய் கைஸ்.